தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இந்த நாளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக தந்தமைக்காக நன்றி. தேவரீர், போன வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி. எங்களுடைய கடமைகளை திறம்பட செய்ய நீர் எங்களோடு அது உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழிநடத்தினீர். நீர் எங்களோடு தங்கியிருந்தீர். அதற்காக நன்றி. தேவரீர், நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை பலப்படுத்தினீர். எங்களுக்கு அரணும் கோட்டையும் பலனுமாய் இருக்கிறீர். எங்களுக்கு ஜெயத்தை தருகிறீர். நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அளவற்ற பிரசன்னத்தினாலே எங்களை வழி நடத்துகிறீர். இ- இனி வருகின்ற இந்த வாரத்தையும் உமது பாத்திரத்தில் வைக்கிறேன். எங்கள் எல்லாருக்கும் இந்த வருகின்ற வாரத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த பைபிள் ஸ்டடி வருகின்ற வாரத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள நீர் எங்களுக்கு பலனை தாரும். உம்முடைய வார்த்தையின் உண்மையை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாரும். நாங்கள் இங்கு கூடியிருக்கிற எல்லாருடைய குடும்பத்தை உமது பாதத்திலே வைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் விசுவாசத்திலே முன்னேற்றம் அடையும் ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி அறிகின்ற அறிதலில் சிறந்து விளங்க கிருபை தாரும். தேவரீர், எங்களுக்கு இருக்கின்ற சோதனைகள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து எங்களை தப்புவித்து எங்களுடைய பெயரை உயர்த்துகிறீர். அதற்காக நன்றி. எங்களுடைய பலவீன நேரத்தில் எல்லாம் உங்களுடைய பூரண பலத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி. இவை அனைத்தையும் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலே விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வா. உலகம் யாவும் வெறுமையே உம்மை நான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே உம்மை நான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததால் வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. தனிமை ஒன்றே ஏங்கினேன், துணையாய் நீயே வந்தாய். தனிமை ஒன்றே ஏங்கினேன், துணையாய் நீரே வந்தாய். அமைதியின்றி ஏங்கினேன், அதுவும் நீரென்றாய். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசினை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brother. Thank you. நாம் Thank கண்களை you. மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூட நம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவீராக. என் நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் லாவண்யா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வசனங்களை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்க மன கண்களை ஆண்டவரை திறந்தருளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை கேட்கிற சத்தியம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கு. ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, வேர் டு ஐ ஸ்டாண்ட். நான் வாழ்க்கையில என்னோட நிலைப்பாடு என்ன, நான் எங்க நிக்கிறேன் அப்படிங்கிறத குறிச்சு. இப்ப ஹியூமன் மொராலிட்டி அண்ட் திங்கிங் வச்சு பார்த்தோம்னா 3 இடங்களா சொல்லலாம், பிளாக், ஒயிட், கிரே அப்படின்னு. இதுல பிளாக் என்னன்னா தப்ப தப்பு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. ஒயிட் என்னன்னா ரைட்டை ரைட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. அதுக்கு நடுவுல இன்பிட்வீன்ல ஒரு கிரே அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால என்னன்னா தப்பு நல்லதுன்னு சொல்லலாம், நல்லத தப்புன்னு சொல்லலாம். இப்ப மோஸ்ட்லி உலகத்துல வாழ்ற முக்காவாசி கிரௌடு எந்த ஏரியால இருப்பாங்கன்னா இந்த கிரே அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இருப்பாங்க. தப்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, நல்லது தப்புன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஆண்டவரை நம்புற நாம இதுல எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத பத்தி நம்ம தியானிக்க தொடரும். அப்ப வாட் இஸ் குட், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் குட் என்ன, பேட் என்ன, அத நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது. உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்த பலவிதமா பாக்குறாங்க ஒவ்வொருத்தவங்களும். அப்படிங்கிறப்ப எது கரெக்டான பார்வை, எது ஸ்டாண்டர்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெஷரிங் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம். அந்த மெஷரிங் ஸ்டாண்டர்ட் வச்சு பார்த்தாதான் ஓகே இது கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த குட் அண்ட் பேடுக்கான மெஷரிங் ஸ்டாண்டர்ட் எது, அந்த ஸ்கேல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, குட்டுங்கிறது என்னன்னா, எதெல்லாம் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு குட்டுங்கிறது உலக பிரகாரமா எல்லா குட்டும் நமக்கு குட்டு கிடையாது. எதெல்லாம் ஆண்டவரோட அந்த தன்மையோட, அவரோட நேச்சரோட எதெல்லாம் அலைன் ஆகி போகுதோ அது குட். அப்ப எது பேட் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, எதெல்லாம் அவரோட சுபாவத்துக்கு அகேன்ஸ்டா, அவருடைய வார்த்தைக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது எல்லாமே பேட். அப்ப இத நான் எங்க நான் கண்டுபிடிக்க முடியும், இது ஆண்டவரோட
நேச்சருக்கு ஒத்து போகுதா இல்ல அகேன்ஸ்டா இருக்கா அப்படிங்கறது நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம கையில வந்து பைபிள்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை எடுத்து படிக்கும் பொழுது அப்படியே வந்து நமக்கு ஆண்டவர் வந்து அத ஒவ்வொரு நாளும் வந்து வெளிப்படுத்துறாரு. இப்ப இந்த வசனத்தை பார்ப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு வந்து உபாகமம் 30:19 இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு முன்னால எது நல்லது, எது கெட்டது, எது ஆசீர்வாதம், எது சாபம் அப்படிங்கறது உனக்கு முன்னால நானே செட் பண்ணி வச்சிருக்கேன். நீ நல்லா இருக்கணும்னா இதுல என்ன தெரிந்து கொள்ளணும்னா நீ ஜீவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு சொன்னவரு பைபிள்ல த்ரூ அவுட் த பைபிள் ஜீவன்னா என்ன அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம குட் பேட் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்ப அந்த வசனத்தின்படி பார்த்தா குட்டுங்கிறது வந்து என்ன கொடுக்கும்னா ஜீவனை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆனா அதே இது பேட் சைடு நம்ம நிக்கும் பொழுது அது வந்து டெத்தை கொடுக்கும். சம்டைம்ஸ் அது பிசிக்கல் டெத்தாவும் இருக்கலாம், இல்ல நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஏரியாஸ்ல வந்து அது வந்து ஒரு டெத்தாவும் இருக்கலாம். அப்புறம் சாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தப்பான வழியில நம்ம போகும் பொழுது. அப்போ இப்ப வந்து நம்ம குட் பேடுனா என்ன, அது ஏன் வந்து நம்ம எங்க இருந்து போய் தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து why I should know where I am standing. இப்ப இது பைபிள்ல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் ஏன் அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அதனால என்ன எனக்கு ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். அப்ப if you don't know where you are standing, then the world will drag you wherever it wants. இப்ப நமக்குன்னு வந்து ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடு அந்த மாதிரி ஒண்ணு பின்பற்றுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா, அப்ப உலகம் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு காட்டும். இது சரி, அது சரி, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, இத பண்ணு, அதை பண்ணு, எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஆனா நமக்குன்னு வந்து ஒரு ஸ்டாண்டர்டுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாரும் இழுக்கிற வழியிலயும் நம்ம போய் நம்ம வந்து லைஃப வந்து மிசரபிளா மாத்திரும். சோ அதனாலதான் வந்து நம்ம எங்க நிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ரோமர் 12:2 வந்து இங்க என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் நம்ம பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு வந்து வசனத்துல எழுதியிருக்கு. அப்ப பைபிள் நமக்கு கிளியரா சொல்லுது, நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதுக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, உங்க மைண்ட ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு அதை புரிஞ்சு அதன்படி நீங்க பகுத்தறிஞ்சு நீங்க வந்து உங்க மனதை புதுப்பித்து அது பிரகாரமா நீங்க இந்த உலகத்து பிரகாரமா இல்லாம தேவனுக்கு ஒத்த சாயலா ஆகும்படி மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு தான் வந்து பைபிள் வந்து நமக்கு சொல்லி இருக்குது. அதே மாதிரி யோவான் 17லயும் வந்து என்ன எழுதியிருக்கிறா, நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் நல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு இது வந்து இயேசு வந்து ப்ரேயர் பண்றப்ப இந்த மாதிரி ப்ரே பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
அங்க கிளியரா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு. அப்ப நாம இந்த உலகத்துல தான் வாழுறோம். ஆனா நம்ம இந்த உலகத்தார் அல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு தான் ஆண்டவர் வேண்டுறாரு. அப்ப நம்ம இந்த உலகத்தாரா இல்லாம ஆண்டவருடைய சத்தியத்தினால நம்ம வந்து நம்மள பரிசுத்தமா மாத்தும்படி இயேசு வந்து அங்க ஜெபிக்கிறாரு. இன்னொன்னு கடைசியா என்ன சொல்றாரு, உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப அஹ் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கு, நாம உலகத்துலதான் வாழுறோம். ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமும் தரிக்க கூடாது, உலகத்தார போலவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அவர்கள்ல ஒருத்தர் கிடையாது. அப்ப why is it important to stand in the correct side? இப்ப நம்ம ஏன் வந்து அப்ப அந்த கரெக்ட் சைட்ல நிக்கணும்? இப்ப உலகத்தாரா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கப்புறமேட்டு நம்ம ஏன் வந்து அப்ப வந்து நம்ம இந்த கரெக்ட் சைட்ல நம்ம வந்து கட்டாயமா நின்னே ஆகணுமா? அது தேவையா? அப்படிங்கிற அந்த கொஸ்டினை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா யாரெல்லாம் ஆண்டவரோட பிள்ளையா, ஆண்டவர் ஒரு கிறிஸ்டின்னு ஒரு நேம் வச்சிருந்தாலே போதும், அவங்க எல்லாருமே they carry the name of Jesus with them. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து ஜீசஸோட நேமை வந்து அவங்களுக்குள்ள கேரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த உலகத்துல அவங்கள பாக்குறவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளார இருக்க இயேசுவை தான் தேடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க. அப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்திலயோ பெரிய விஷயத்திலயோ எதுலயோ மெஸ்அப் பண்ணணும்னாலுமே நம்ம வந்து என்ன ஆகுறோம்னா நம்மளே வந்து ஒரு தடைக்கல்ல ஆயிடுறோம். மித்தவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நிறைய பேருக்கு பைபிள் படிக்க சான்ஸ் இருந்திருக்காது, வசனத்தை கேட்கவும் சான்ஸ் இருந்திருக்காது, ஒரு சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கும் சான்ஸ் இருந்திருக்காது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னவா இருந்திருக்கலாம்னா ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டோ ஒரு கிறிஸ்டின் நெய்பரோ அந்த மாதிரி வந்து ஒரு கிறிஸ்டின் கோவொர்க்கரோ அப்படி ஒருத்தவங்களை மீட் பண்ணதான் வந்து சான்ஸே கிடைச்சிருந்துரும். அந்த அந்த ஒரு பர்சன் வந்து கிறிஸ்துவ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவின் மேல ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறமேட்டு வசனத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வந்து அவங்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம். ஆனா அதே ஆப்போசிட்டா நினைச்சு பாருங்க, அதே பர்சன் வந்து ஆஹ் அவங்க கேரி பண்ற அந்த நேமுக்கு வந்து இதுவா இல்லாம ட்ரூத்ஃபுல்லா இல்லாம அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு உலகத்தை போல நடந்தாங்கன்னா அப்ப வந்து பாக்குற அந்த கூட வேலை பாக்குறவங்களோ இல்ல கூட இருக்கிறவங்களோ என்ன நினைப்பாங்க, இவங்களும் உலகத்துல ஒருத்தவங்களா தானே இருக்காங்க, இவங்களோட இத வந்து இவங்களோட ஆண்டவரை நான் ஏன் வந்து திங்க் பண்ணணும், இவங்க கிட்ட நத்திங் ஸ்பெஷல் இல்லை, இவங்களும் நம்ம எல்லாரும் மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால வந்து நம்ம வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப நாம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து பைபிள் நம்மள வந்து நம்மளை பத்தி சொல்லுது. அப்ப நம்ம நினைச்சாலும் நினைக்கலனாலும் வந்து நம்ம வந்து மறைக்க முடியாது. ஆக்சுவலா நம்மள வந்து நம்ம மறைச்சும் வச்சுக்க முடியாது. அப்ப இப்ப அடுத்தது என்னன்னா, வாட்ஸ் த டேஞ்சர் இன் ஸ்டாண்டிங் இன் த ராங் சைட். இப்ப தப்பான வழியில வந்து நம்ம போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு பின்னால ஒரு டேஞ்சரும் இருக்கு. அது என்ன விதமான டேஞ்சர் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அப்போ டாஸ் அரவுண்ட் பை எவ்ரி ஒன். அப்ப தவறான வழியில போயிட்டு இருக்க ஒருத்தவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா, ஒரு காத்து எப்படி வந்து காத்துக்கு நடுவுல வந்து இந்த ஒரு
வீடெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி காத்துல வந்து எல்லா டைரக்ஷன்லயும் பறந்து போகும், அது காத்து அடிக்கிற டைரக்ஷன்ல எல்லாம் அது இழுத்துட்டு போகும்ல. அது மாதிரி ஆயிடும் நம்ம வந்து தவறான வழியில வந்து போயிட்டு இருக்கோம்னா. இன்னொன்னு, அந்த மாதிரி தவறான வழியில போயிட்டு இருக்கவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராவோ இல்ல ஒரு லீடராவோ இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து குருடா இருக்கும் பொழுது அவங்க இன்னொருத்தவங்களை லீட் பண்றப்ப அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பிளைண்ட் பர்சன் ஒரு பிளைண்ட் பர்சனை வந்து லீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து பாரிசீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களே குருடா இருந்தாங்க. அவங்க வந்து இன்னும் மக்களை வந்து தவறான வழியில தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எபேசியர் 4ல வந்து என்ன எழுதியிருக்குன்னா, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாகவும் அப்படி செய்தார். அப்ப நாம என்னன்னா, ஒரு குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கும் ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் நாம இருக்கணும். நாம என்னன்னா இம்மெச்சூர்ட் கிறிஸ்டின்ஸா, குழந்தைங்க மாதிரி, பேபிஸ் மாதிரி இல்லாம நாம வந்து நம்ம கிட்ட வந்து ஈவன் ஒரு சர்ச்சுக்கே போறோம், ஒரு வசனத்தையே கேட்கிறோம், ஒரு மெசேஜை கேட்கிறோம், எதுனாலுமே நாம வந்து அதை பகுத்தறியத்தக்கதா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆண்டவருக்குள்ளார வளரணும். அப்பதான் வந்து நம்ம வந்து சரி எது தவறு எது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்ம வந்து என்னன்னா காற்றுனால அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் நாம வந்து ஒரு கான்பிடென்ட்டா எது சரி எது தப்பு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி சத்தியத்தின் பாதையில நடக்க முடியும் நம்மளால. இந்த வசனம் வந்து மத்தேயு 15:14. அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்ப ஜீசஸ் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் பண்ற வேலையெல்லாம் பார்த்து அவங்கள விட்டுருங்க, அவங்களே வந்து குருடா இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க குருடருக்கு குருடரா இருந்து இன்னொரு குருடரை வந்து லீட் பண்ற மாதிரி ஆகும். இப்படி போனா அவங்க வந்து குழியில தான் விழுவாங்க அப்படின்னாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து இப்ப அதனுடைய டேஞ்சர் என்னன்னு தெரியுது. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலான காரியங்களுக்கு வந்து பிளைண்டா இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம வந்து ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டினா ஆண்டவருடைய வசனத்துல வந்து இன்னும் அதிகமா வளரணும். அப்பதான் வந்து நம்மளால பகுத்தறிய முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம காற்றுல வந்து அப்படியே எல்லா பக்கமும் அடிச்சுட்டு போற ஒரு வீடு மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான மரம் எப்படி அது வேறு ஆழமா இருந்துச்சுன்னா எந்த காத்து புயலோ வந்துச்சுனாலும் அது எதுவும் அடிச்சுட்டு போக முடியாது, அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்ப ஹவு கேன் வி புட் இட் இன்டு பிராக்டிஸ்? நம்ம இப்ப குட் என்ன பேட் என்ன அதனுடைய டேஞ்சர் என்ன அது எல்லாமே பத்தி பார்த்தோம். இப்ப நம்மளுக்கு நன்மை என்னன்னு தெரியுது. ஆனா அதை எப்படி நம்ம வந்து தினமும் டே டு டே லைஃப்ல வந்து அதை பிராக்டிஸ்ல போட முடியும் அப்படிங்கறது பத்தி அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டிஃபைன் யுவர் கோர் வேல்யூஸ். நம்ம லைஃப்ல வந்து
ஒரு சில பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆனா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து வந்து தெரிஞ்சுக்க முடியும்? அது வந்து ஆண்டவருடைய வசனத்துல இருந்து வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். பைபிளை ஒவ்வொரு நாள் படிக்கும் பொழுதும் நம்மளோட கோர் வேல்யூஸ், நம்மளோட ஆழமா நம்புற சத்தியங்கள் என்ன, ஆழமா நம்புற ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சங்கீதம் 119 105 வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்ப ஆண்டவரோட வசனமே வந்து நம்மளோட காலுக்கு வந்து தீபமா வெளிச்சமா இருக்கு. அதனால வந்து நம்ம எந்த வழியில நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியும் ஆண்டவரோட வசனத்தின் மூலமா. அப்ப செட் கிளியர் பவுண்டரிஸ். இப்ப நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கும் பொழுது நம்ம வந்து கிளியர் பவுண்டரிஸ் செட் பண்ணணும். ஈவன் வந்து போய் நம்ம ஹெல்ப் பண்றதா இருந்தாலும், சர்வ் பண்றதா இருந்தாலும், எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ணணும். அதுவுமே வந்து பைபிள்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. எப்படி வந்து நம்ம பவுண்டரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 1 வந்து என்ன இருக்குன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரமும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு. இப்ப இதுல என்ன பவுண்டரி இங்க சொல்லியிருக்காங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அப்போ இதுல உங்களுக்கு தெரியுது, இதுல வந்து சர்டன் பவுண்டரிஸ் இருக்கு. துன்மார்க்கரோட ஆலோசனையில நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில நம்ம வந்து அதுலயும் போகக்கூடாது. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் நம்ம உட்காராமலும் இருக்கணும். இது எல்லாமே இந்த இடத்துல ஒரு 3 பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இது மாதிரி த்ரூ அவுட் த பைபிள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பவுண்டரிஸ் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் பவுண்டரிஸ் இருக்கு. ஃபேமிலிய குறிச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு என்னென்ன பவுண்டரிஸ், குழந்தைங்களுக்கு என்னென்ன பவுண்டரிஸ், மினிஸ்ட்ரின்னு வரும் பொழுது எப்படி வந்து நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற பவுண்டரிஸ், ஃபினான்ஸ்ன்னு வரும் பொழுது நம்ம காசை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து கொடுக்குறவங்க வந்து மனமுகர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸுக்கு நம்ம எந்த அளவுக்கு போய் எந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், எந்த எக்ஸ்டெண்டுக்கு கூடாது. லைக் ப்ராவர்ப்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது கடன் வாங்குறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஷூரிட்டி எல்லாம் கொடுக்க கூடாது நம்ம அப்படிங்கிற அளவுக்கு கூட எல்லா பவுண்டரிஸும் இருக்கு. அதே மாதிரி ஒரு வேலை பார்க்குறவங்க அவங்க முதலாளிக்கு எந்த பவுண்டரி அளவுக்கு வந்து அவங்க லாயலா இருக்கணும். அதே மாதிரி அவங்க முதலாளி அந்த எம்ப்ளாயி எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பர்சனல் பிஹேவியர், லைக் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டி அது எல்லாத்துலயுமே வந்து பவுண்டரிஸ் இருக்கு. ஸோ இந்த பவுண்டரிஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கடவுள் சொன்ன மாதிரி அந்த பவுண்டரிஸை ஃபாலோ பண்றப்ப அது வந்து நமக்கு நல்லதா முடியும். அப்ப 3வது விஷயம் என்னன்னா, பிராக்டிஸ் டெய்லி ரிஃப்ளெக்ஷன். டெய்லி தினசரி வந்து அதை தியானிக்கணும். அதை தியானிச்சு அதை வந்து எப்படி வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் லைஃப்ல அப்படின்னு வந்து யோசிக்கணும். இதை எப்படி பண்றோம்னா, நம்ம ஆண்டவரோட வார்த்தையை படிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் அதை வந்து திருப்பி 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 நம்ம மெடிடேட் பண்றோம். நம்ம படிச்சோம்னா இப்ப அடுத்த அந்த டே வந்து ஃபுல்லா கண்டினியூ பண்றப்ப நம்ம வந்து அந்த வசனம் வந்து நமக்குள்ளாரே அப்படியே திருப்பி திருப்பி அப்படியே ஓடிட்டே இருக்கும்.
படிச்ச வசனத்தை வந்து திங்க் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல இந்த வசனத்தை போட்டா என்ன ஆகும்? நமக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த வசனம் வந்து அங்க போய் அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரா அந்த இடத்துல மாறும். ஸோ அந்த மாதிரி அந்த வசனங்கள் வந்து என்னைக்குமே வந்து அது வீண் போகாது. நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வசனம் ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு வந்து அது மெடிடேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றப்ப மேபி இன்னைக்கு ஒரு வசனம் படிப்பீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாது. அது வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட அந்த வசனம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல வந்து அது உங்களுக்கு ஆன்சரா வந்து அங்க அங்க வந்து ஃபிட் ஆகும். அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த இடத்துல. அப்ப இந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கிறதும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இது போக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எப்போதுமே புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்து நம்மளை விட வந்து ரொம்ப ஞானமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் சில இடங்கள்லாம் ஆண்டவர் நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்ற காரியங்கள் வந்து நமக்கு வந்து உலக பிரகாரமா திங்க் பண்ணி பார்த்தா நம்ம வந்து இப்படி நான் பண்ணேன்னா நான் ரொம்ப வீக்கா தெரிவேனே மித்தவங்களோட பார்வையில, இப்படி நான் பண்ணேன்னா என்னை வேல்யூ பண்ண மாட்டாங்களே அப்படின்லாம் தோணலாம் நமக்கு. ஆனா அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளை விட ஆண்டவர் வந்து ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் ஒண்ணு சொல்றாருன்னா அதுக்கு பின்னால வந்து அவர் என்ன, ஏன், எதுக்கு சொல்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் சொல்றாரு. சோ நம்ம வந்து அவரை 100% நம்பி அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து தைரியமா பண்ணலாம். ஏன்னா உலகத்துல யாரு வேணா கைவிடலாம், ஆனா ஆண்டவர் வந்து கைவிட மாட்டாரு. வார்த்தையை கொடுத்து நமக்கு இப்படி வாழணும்னு சொன்ன தேவன் நம்மளை வந்து நிச்சயம் கைவிட மாட்டாரு. அதனால அவரை நம்பி நம்ம வந்து டெஃபினட்டா செய்யலாம். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த நியாய பிரமாணமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப இது வந்து யோசுவாக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ். அந்த எரிகோ மதில தாண்டி போறதுக்கு முன்னால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு எப்படி பிரியாம இருக்கும்னா, நம்ம படிச்சு அதை திருப்பி 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 தியானிக்கும் போது நம்மளே அறியாம நம்ம வந்து அந்த வசனங்களை பேச ஆரம்பிப்போம். நம்ம லைஃப்ல பேசுவோம், நம்ம ஃபேமிலி இருக்கவங்களோட லைஃப்ல பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், எல்லார்கிட்டையும் பேசுவோம், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பேசுவோம். அப்ப இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப இந்த வசனம் ஃபர்ஸ்ட் நம்ம வாயை விட்டு பிரியாம இருக்கும் பொழுதுதான் அது வந்து நம்ம மெமரியில இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் வந்து இதுல வந்து என்ன எழுதி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்ட்லயும் நம்ம ஹார்ட்லயும் ரொம்ப தெளிவா புரியும். அப்ப நம்ம அந்த புரிதல் வரும் பொழுது நீ செய்ய கவனமா இருக்கும்படி, அப்போ இத வந்து நான் கவனமா செய்யணும், இதைத்தான் நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து எப்ப வரும்னா, நான் அதை தியானிச்சு என் வாயில அதை வந்து மெடிடேட் பண்ணி, அப்ப என் இருதயத்திலையும் என் மைண்ட்லயும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் அது வந்து செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணும்பொழுது, சரி நான் வந்து இந்த இடத்துல இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து அந்த கவனம் எப்படி வருதுன்னா, அதுக்கு முன்னால வந்து இது தியானிச்சதுனாலதான். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ்.
இப்ப இந்த வசனம் வந்து என்னன்னா, அந்த மெடிடேட் பண்றதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ரீட் பண்ணி மெடிடேட் பண்றதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? அப்படிங்கிறது பத்தின வசனம். நீதிமொழி 3ல என்ன எழுதியிருக்குன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்ப இந்த வசனமும் எப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து எப்போதுமே எனக்கு தெரியும், டக்குன்னு ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றப்ப டக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு இந்த உலக பிரகாரமான ஞானத்தை வச்சு இதை நான் சால்வ் பண்ணிடுவேன், நான் இதுல ஸ்மார்ட், என்னால வந்து முடியும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணாம எல்லா விஷயத்தையும் நம்ம சுய புத்தியின் மேல் சாராம நம்ம என்ன பண்ணணும்னா முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கணும். அப்ப நம்ம வந்து செய்ய போற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னா வரேன்னா இல்ல இந்த விஷயத்த செய்யறேன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஆண்டவரை நினைத்து கொண்டு இதுல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நம்ம பாதையை ஆண்டவர் செவ்வைப்படுத்துறாரு. அப்ப நாம வந்து என்னைக்கும் நம்மள ஞானி அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. எப்போதுமே வந்து நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம வந்து சரி இத பண்ணுனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம எதையும் போய் பண்ணாம இல்ல இல்ல என்னை விட ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இதை பண்ணாதன்னு சொல்லியிருக்காருன்னா நான் பண்ணாம இருக்கிறது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி இருக்கிறதுனா நமக்கு நல்லது. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம இதை எப்படி நம்ம வந்து ரைட் எது ராங் எது, ஏன் ரைட் பக்கம் நிக்கணும், ஏன் ராங் பக்கம் போகக்கூடாது அப்படி எல்லாம் பார்த்தோம். இதை எப்படி வந்து நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப கடைசி என்ன பார்க்க போறோம்னா, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இதனால வந்து ஒரு நன்மை வரும் இல்லையா இது மூலமா. அப்ப அதத்தான் நம்ம பார்க்க போறோம். The influence we leave behind. நம்ம என்ன வந்து விட்டு போவோம்னா, நம்ம நம்ம வீட்டுல எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து நம்மள பாத்துட்டு இருக்காங்க, எவ்ரிடே பாக்குறாங்க. அப்ப அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. ஒரு குழந்தையோட விசுவாசம் வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறது வந்து எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்னா, பேரண்ட்ஸா இருக்கன்னா ஆண்டவரை எவ்வளவு தூரம் ட்ரஸ்ட் பண்ணி அவர் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கும், சூழ்நிலைகளை இது பண்ணி நம்ம ஆண்டவரை விட்டு விடாம எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளார எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சின்ன ஆசீர்வாதங்களா இருந்தாலும் ஆண்டவரை வந்து எப்படி நம்ம அக்னாலேஜ் பண்றோம். தேவன் இல்லைன்னா அவரோட கிருபை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எங்க போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம வாழ்றத பார்த்து அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் கத்துக்க போறாங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பைபிள் சொல்லி கொடுப்போம், ஆனா அவங்க அது மூலமா கத்துக்கிறதும் ஒரு பார்ட்டு. அதே மாதிரி நம்மள வாட்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு பைபிளோட லிவிங் எக்ஸாம்பிள்னா அவங்க பார்க்க போறது வந்து நம்மளதான். அதுக்கப்புறமேல்ட்டு தான் அவங்க வந்து வெளியே போய் உலகத்துல இருக்கவங்கள பார்க்க போறது. சோ நம்ம வந்து ஒரு நீதியின் பாதையில கரெக்டான பாதையில நடக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா, ஒரு பெரிய மோட்டிவேஷனா, நாளைக்கு அவங்க வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது சூழ்நிலைகள் வந்து மோசமா இருந்தாலும் அவங்க வந்து என்னோட பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் ஒரு நாள் விட்டு கொடுக்கல, ஆண்டவர் வந்து அவங்க வாழ்க்கையில மிரக்கல் செஞ்சாரு, அதனால அதே தேவன் என் கூடயும் இருக்காரு, என்னையும் அப்படி விட்டுற மாட்டாரு அப்படிங்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த பிள்ளைங்களுக்கு வரும்.
அதே மாதிரி ஹம், இன்னொரு ஒண்ணு ஃபேமிலியில, இன்னொன்னு வெளி உலகத்துல வந்து பார்க்கும் பொழுது, லெட் யோர் லைஃப் பி அ லிவிங் டெஸ்டிமோனி. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வந்து ஒரு லிவிங் டெஸ்டிமோனியா இருக்கும் பொழுது, ஆண்டவரை பத்தின சுவிசேஷம் வந்து எவ்வளோ வல்லமையா வந்து ரீச் ஆக முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எல்லா இடத்துலயும் போய் நம்மளால வந்து மைக்க புடிச்சு நம்ம வந்து டெஸ்டிமனி சொல்ல முடியாது. இல்ல ஒன் ஆன் ஒன்ல அவங்க கிட்ட டெஸ்டிமனி சொல்றதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. ஆனா நம்ம எங்க இருக்கோமோ அங்க வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஜீவன் எது, நன்மை எது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாத்தையும் பின்பற்றி நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது டெஃபினட்டா பாக்குறவங்களுக்கு தெரியும், இந்த மனுஷன் இந்த மனுஷி உலகத்துல இருக்கவங்க மாதிரி இல்ல. இவங்க கிட்ட இந்த உலகத்தையும் தாண்டி ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்கு. இவங்களால இல்லாட்டி வந்து இவங்க இப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிச்சயமா புரியும். அவங்க வந்து ஏன் இந்த பர்சன் வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிங்கறத வந்து அந்த கியூரியாசிட்டியே அவங்கள வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இழுத்துட்டு வரும். வந்து அவங்களே அவங்க வாயை திறந்து கேட்பாங்க, உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது, உன் ஆண்டவரை பத்தி சொல்லு அப்படின்னு அவங்களே நிச்சயமா கேட்பாங்க, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி வந்து ஒரு டெஸ்டிமோனியா நம்ம எல்லாரோட லைஃபும் மாறணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் ரசிக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்மளால விட்டு போக முடியும். நீதிமொழிகள் 22 வந்து என்ன எழுதியிருக்குன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதாயிலும் அதை விடாதிருப்பான். இப்ப நம்ம இந்த சின்ன வயசுல நாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற வசனங்களும் அவங்களுக்கு நம்ம லைஃப்ல நம்ம வந்து வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு வந்து சில வழிகளை வந்து கத்து கொடுக்குறோம். அந்த அந்த வழியும் வந்து அவங்க பெருசாகி அவங்க ஒரு காலத்துல நம்ம அவங்க பக்கத்துல இல்லாத போது கூட அவங்க சேலஞ்ச ஃபேஸ் பண்றப்ப அவங்களுக்கு நம்ம காட்டுன அந்த வழியெல்லாம் அவங்கள விட்டு நீங்காம இருக்கும். அது ஃபியூச்சர்ல வந்து அவங்கள கைட் பண்ணும், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த உலகத்துல வந்து தேர் ஆர் டேஸ் இன் ஃபியூச்சர் வேர் என்னன்னா அந்த கிரே ஷேட்ல தான் ஆல்ரெடி முக்காவாசி பீப்புள் வந்து கிரே ஷேட்ல தான் இருக்காங்க. ஆனா உலகத்துல வெளியே போய் பார்த்தா ஆண்டவரை நம்புற பிள்ளைகளை தவிர மீதி எல்லாருமே வந்து இப்பயே வந்து உலகம் எப்படி இருக்குன்னா தப்ப வந்து கரெக்ட தப்புன்னும் சொல்லிட்டு ஒரு தான் எங்க நிக்கிறோம் அப்படிங்கறதும் தெரியாம மித்தவங்களை எங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னும் தெரியாம அப்படி நிறைய பேர் வந்து தானும் குழம்பி போய் அவங்க இன்னும் சேர்த்து மித்தவங்களையும் குழப்பி தப்ப நியாயப்படுத்துறது, நியாயத்தை தப்புன்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது சில நேரம் வந்து என்ன தோணும்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து எங்கேயுமே வந்து ஃபிட் ஆக மாட்டோமோ, நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. ஆனா நம்மள வந்து அப்படி பண்ணாதனால நம்மள யாரும் ஏத்துக்கவும் போறது கிடையாது உலக பிரகாரமா. ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அத நம்ம புடிச்சுப்போம். ஏன்னா அதுலதான் வந்து ஜீவன் இருக்கு, அதுலதான் ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பிடிச்சிட்டு அது பின்னால எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் வந்து நம்மள வந்து ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்காரு நமக்கு, போதும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா ஃபாலோ பண்ணி போறதும் இல்லாம நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நிச்சயமா வந்து இத வந்து அவங்க மனசுல வந்து ஆழமா விதைச்சிட்டு போகணும். ஏன்னா சபைக்குள்ளாரே வந்து ஒரு காலம் வரலாம்
தப்ப வந்து ரைட்டுன்னு சொல்லவும், ரைட்ட தப்புன்னு சொல்லவும், அதுக்கு நடுவுல இந்த பிள்ளைகளுக்கு பகுத்தறியத்தக்க அறிவு வேணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு நன்மை எது, தீமை எது அப்படிங்கிறது தெரியணும். தெரியறது மாத்திரம் இல்லாம, அத பிடிச்சிட்டு எந்த காரணத்திலயும், எந்த சூழ்நிலையிலும் நாளைக்கு அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ஒரே ஆளு. அந்த ஹோல் கிளாஸ்ல, அவங்க ஹோல் ஆஃபீஸ்ல, இல்ல ஹோல் சொசைட்டில அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் சத்தியத்துக்காக நிக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் நிப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ இதை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ப்ரே பண்ணிடலாம். அன்பின் தேவனே, அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவரே நன்றி, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, கேட்ட இந்த வசனத்திற்காக ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்போ உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே மேலும் மேலும் வளரவும், அதை பகுத்தறியவும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே அதுல தியானமா இருக்கவும், அதை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அது எங்க வாயை விட்டு பிரியாமல் இருக்கவும் ஆண்டவரே நாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர்னால ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நாங்க மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அப்பா எங்க பிள்ளைகளும் எங்க கூட சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா உண்மை பற்றி தெரிந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே எங்க விசுவாசத்துல ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போயிடாதவர்களா ஆண்டவரே, எப்போது ஸ்ட்ராங்கா இருக்கவங்களா இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கணும். தொடர்ந்து காத்து வழி நடத்துங்க. நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.